அறியாத பொண்ணு, உலக அனுபவம் தெரியாத பொண்ணு, 4 வார்த்தை புத்திமதி சொல்லு. சொல்றேன். கையெடுத்து வணங்கு. நான் வாழ்வணும். 3 நாள்ல அர்த்தத்துக்கு வாங்கி வந்து தூக்கி பாவா. நல்ல வார்த்தை வராதா உனக்கு? நான் வாயில என்னைக்குமே தீ வராது. பொய்யே வராது. அடி வர போது போ. காமாட்சி அம்மா விளக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிரு. சேவிச்சிரு. உட்காருமா உட்காரு. கப்புக்குன்னு உட்காராத. புக்குன்னு பண்ணியாரு. என்ன வந்துச்சுடா மகன் எப்படி பையன் கல்யாணத்துக்கு சட்டை எடுத்து கொடுக்கல. ஐயா பொண்ணு வந்து உட்காந்துருச்சு. ஆமாண்டா. அவன் எவ்வளோ வீட்டுல இருந்து இருக்கான்னு தெரியலையே. சத்தம் கேக்குது. மாப்பிள வாரார் மாட்டு வண்டி. தவறாக நினைக்க வேண்டாம். என் மகன் அயல்நாட்டிலிருந்து 1 வார பயணம். உன்னல உறங்கல ஓய்வெடுக்கல. சற்று உடல் அயற்சி. வேற எதுவும் இல்லையே. மகன் சொக்க தந்தையா. அவனால எந்த தவறு பார்த்தா அவன் ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா வந்த பாக்கி வர சொல்ல புர்ற 500 ரூபாய் கேட்டுக்கிறான். செத்துட்டு அவன் செப்பா சிரிச்சுக்கிறான். அப்பா குத்தனவன் செத்து போடணும், வாங்கணுமே நல்லா இருக்கணும். 500 ரூபாய் கடன் கொடுத்த ஐயர் செத்துக்கிட்டே சிரிக்கிறான். கட்டு கட்டா கொடுத்தோம். அது என்ன கேஜி ஆகும்? எல்லா கடையும் பாக்குறோம். நோட்டு அதை எமக்கு கண்டுபிடிக்கும். கல்யாணம் என்பது 1000 காலத்து மயில். அதனால இரு மனமும் ஒரு மனமாக சேர வேண்டும். அந்தணர்கள் வேதம் போட வேண்டும். தப்பா நினைக்கலன்னா ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். எங்க அப்பா செத்த பிறகு ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை வேலை செஞ்சாங்க. நீ அதுக்கு வேலைக்கு போச்சியா? அப்பா செத்துட்டாரு, வறுமையின் காரணம். உள்ள வளர்க்கணும், படிக்க வைக்கணும். எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாங்க. உங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை பார்த்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அப்போ ஐயர் வீட்டுல நான் வளர்ந்தேனா? சரி, போ சொல்ல வா சொல்ல அப்படியே மந்திரத்தை கத்துக்கிறேன். அப்படியா? அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஐயர உம்மால வச்சு
வச்சிருந்தானா இதுக்குதான் ரோஜா கம்பெனி கேட்டாங்க நம்மனா நல்லா நாயா டேய் சூத்த அர்த்தம் யாரும் இறங்க போட்டா நாலா பேட்டை நெல்லி குப்பம் போக மாட்டேன் வாஜாருன்னு பாக்குறேன் நீ பாச்சாடா கண்ணா பாச்சாடா பாச்சாடான்னு கேக்குறேன் பல்லு பொட்டு போடும் அதே நிலைமையில தான் சத்தியமா நீ பாத்தியா ஐயனாடா எங்க அம்மாவை வச்சிருந்தாரு காரணம் ஊர்ல யாராவது பொண்ணு கொடுப்பாங்கடா எனக்கு அப்ப நான் கிராசாடா நானு சத்தியமா கிடையாதுடா நான் தெரியாது கேட்கப்பா சத்தியமா கிடையாது ஐயரை உங்க அம்மா வச்சுல ஐயரை எங்க அம்மாவை வச்சிடல எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்கிறாங்க சரிப்பா வா வாப்பா யாரையோ வச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்குது உட்கார் வா இரு வண்டி போட்டோம் ஹீரோலாத்துல தான் வந்துட்டா கல்யாண மண்டபத்துக்கு உள்ள இறக்குப்பா முன்னாடி பக்கம் கேட்டுதாவா இலை போடுற இடத்துல 4 பேர் அவ வந்துக்கிறியா சவ போட்டி கூட வாங்கி ஐஸ் பாக்ஸ் எடுத்துட்டீங்களா பதினாறு நாளுக்கு போடணும் சீக்கிரம் எடுத்தாங்க உட்காரா சூத்துல கட்டி உட்கார முடியாது பாருப்பா பச்சரிசி சாப்பிட்டு சூத்து பெருசு அதனால துணி எட்டல வாயு பகவான் குடுங்குறான் மான இடிது அஜிர சூத்திர ஐரே பூநூலேதா பூநூலேங்க ஐரே பூநூலே கல்யாணத்துக்கு வரேன் பயமா கேட்கறதுக்கு பூநூல் இல்லாத ஐயர் எவனா பத்திரம் சொல்லுவானா அதுதான் ஐரே பூநூலேதா உங்ககிட்ட இல்லையா இருக்குது பாரு நூலு அதுவா ஐரே பூநூலா சரி ஐரே மந்திரம் தெரியுமா தெரியாதா என்னமா மந்திரம் தெரியுமா தெரியாத கேட்டேன் மந்திரம் தெரியுமா தெரியாதவடா செவடியா பையன் வேற ஐயரை வச்சு கம்முனு உட்காந்துறாயா ஐயர் விட்டு அவன் பயிர புடுங்கிட்டு கம்முனு உட்காந்து ஐரா சீர சாமி முகூர்த்த நெருங்குது முகூர்த்த நேரம் போயிடும் ஐரா நான் ஐயரா நீ ஐயரா முகூர்த்த வரத்துக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா சரி எவன் எதிர இருக்கிறான் உனக்கு தெரியுமா எவன் எங்க இருக்கிறான் எல்லாம் கொட்டா அவ்வளவுதான் இருக்கிறான் 4 பொம்பளை வேசக்கார தான் வெளியே போய்க்கிறேன் உனக்கு தெரியுமா என்னடா கலசம் வைப்பாங்க வை பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா மீச அடிக்காதவங்க மீச மீஸ் அடிப்பாங்க ரொம்ப சரிடா மணி பாச்சு வாயிலுக்கு எல்லாரும் மணி பாஸ் தானே ஏன்னா மணி பாச்சு மந்திரம் சரியா சொல்லல
பல்லு வச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், நீ குச்சிட்டு வந்தியா இல்லையா? இல்லைங்க, தீபாவளி வந்தா தான் குடிப்பேன் நான். அதனாலதான் கேஸ் ஆகுது. நீதான் தட்டி போடல, நான் இதெல்லாம் டேய், பண்ணல. அது செக் பண்ணு. ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமி. ஓம் மகம் மான்யம் சுபம் சூன்யம் ஜாங்கிரி பீஜகஸ்து. ஆவாதன வேதனாம் வாம் ஆஹா ஓஹோ ஐ ஓஹோ அவுனக்கு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ? இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு சரி, எங்கேயோ ஒண்ணு போடு. ஐயருக்கு ஆர்டர் கொடு வர்றாரு. கொடுத்துறா உங்களுக்கு போங்கடா நீங்க. கல்யாணம் முடிஞ்சாத்தானே சோறு போடுவாங்க. சாப்பிடுறவங்க கூட கேட்க மாட்டாங்கடா. கல்யாணத்தை கங்க வாயை கட்டுறான். குழந்தைகளுக்குன்னா பொங்குடா இருக்கு. நீ வா போய் எழுதி வைங்க. அந்த கரண்ட் பில்லு கட்டினா தேவையா ஓட்டுறேன். அவங்க கேட்கறாங்க மாப்பிள்ள நான் அப்படி திரும்பி நிற்கிறாங்க. நவகிரக பூஜை இப்போதான் நடக்குது. அதனால நவகிரகம் ஒரு மூச்சை ஒண்ணு பார்க்கமா, பூஜை முடிஞ்ச பேர் தான் அப்புறம் திருப்புவாங்க. எனக்கு சப்ப வர அம்மா, முழு முதல் கடவுள் விநாயகரை ஒதுக்கணும். ஒட்டிக்கோ பொண்ணு தெலுதா என்ன அம்மா, தலையில கொட்டிக்கோ. 5-20 விட்டுடுவாங்க. படம் தானே கேட்கறேன், இங்கிலீஷ் படமா எங்களுக்கு வந்து தெரியாது. வாம் சுக்லாம்பரதரம் வாய மத்தியாசி நான் பேசுகிறேன். சுக்லாம்பரதரம் சசி வர்ணமாம் சசிய வர்ணமாம் சசிய வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதிய முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பீஜவஸ்து. ஓம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. ஓம் மேஷம் ரிஷிபம் கன்னி தோளம் கல்யாணம் முடிந்த பிறகு மேஷம் ரிஷிபம் மிதுனம் கன்னி தோளம் வீழ்ச்சிக்கும். கத்தாட கண்ணாடு இந்த பாட்டுல எங்க கேட்ட மாதிரி இருக்குது. சமஸ்கிருதண்டா. யா உச்சி மண்டையிலே சுருங்குது நீலமான ஓடியில் நீட்டுகின்ற வெண்ணிலா கத்தாத கண்ணாலே குத்தாத நீ என்ன என்னதான் மந்திரம் சொல்றேனே வாயம் ஓடிட்டு நடக்கிறான். அதை ஒரு கேட்டு நடக்கிறாங்க. அப்பா அம்மா உயிராக்குறாங்களா? இருக்காங்க. இன்னும் சாவல. உயிரா இருக்கிறாங்க. எப்படின்னா சாவு அடிச்சிடுறாங்க. அப்படியே சொல்றா. அப்ப இருவாரு ஸ்கூலுக்கு போட முடியும். அம்மாவுக்கு சாப்பாடு சாப்பிடலாம்டா. டேய் பாயாசம் வடை எப்படி அம்மா ஒன்னா தொட்டுக்காரன். இந்த மாதிரி நேதாச்சா எங்க அப்பா சாம்பல் கடல்ல கறிக்கிறதுங்க. யாருன்னா பார்த்தாங்களா? யாருக்கும் தெரியாது. இங்கே வை தட்டா தயிர்னு சொல்லிடலாம். அப்பாவுக்கு சீனி கொடுக்கணும். அம்மா இங்க ஓரமாயி உட்காரு, ஓரமாயிரா உட்காரு, குட்டி போடு. ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்ப யாரா உட்காடுறான்? வலது கால முட்டை போடுறான். அக்கால வயதுல யாரா ஒரு ரவுடி ஐயனாகலாம். அம்மாவோட ஒரு ஐயன ரவுடி. சனி பகவான் தொடர்றான். திதி கொடுக்கணும். அரகரா
இப்ப நான் தமிழ்ல தானே பேசுறேன். நான் என்ன சொல்றேன்? என்னத்த அறுக்கிறாங்க? அவனை சொல்ல சொல்றான். அரகரான் சொல்லுப்பா. எவன் வீட்டுல தாடி அரகரா அதுக்குதான் அரகரா கஜ கஜா ஏலக்கா முந்திரிக்கா வைத்த மருந்து வைக்காதீங்களா ஜவுளியா மோனே சரியா போச்சு அரகரா 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 பௌத்திர வரல காட்டு அரகரா தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர். ரங்கசாமி கவுண்டராகி ரங்கசாமி கவுண்டராகிய அவரது குமாரன் ஆகிய ஒப்பா பேரு ஜலத்தோட ஜலம் கலக்கிறது. அப்பா பேர் சொல்லு. தாத்தா ரங்கசாமி கவுண்டர். அப்பா முன்சாமி ஓடியாரு. மண்ணு மேய்க்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது. அம்மா பேரு மேரி மாதா. செருப்பால பேரு சப்பி. என்னத்த சப்பி? அட முகமது சப்பி. ஓ நீ முஸ்லிம்? ஆமா இரு. அம்மா கிறிஸ்டியன். ஆமா. அப்பா ஓடியாரு. தாத்தா கவுண்டர். இது என்ன கோத்திரம்? பலாப்பட்ட கோத்திரம். அரகரா ரோஜா நாடக மன்றத்திலிருந்து கலைதேவி நாடக மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்த வெள்ளிக்குப்பம் கிராமம் நாடக ஆசிரியர் வேலாயுதம் இறந்து சிவலோக பதிவு அடைந்ததால் நீர்த்தார் உடலை சாலோப சாமிப சாரூப சாயுச்சம் 4ஆம் பதவி அடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் பங்கும் பங்காளிகள் நதிகளான யமுனை கோதாவரி கொண்டு வந்து முக்தி மோட்சம் அடைய எள்ளும் தர்பையும் தர்ப்பணம் செய்து நீர்த்தார் உடலை முக்தி மோட்சம் செய்ய என்ன கலைஞர் நாடகம் திதி கொடுக்குறீங்க. வாங்க வாங்க உங்களுக்கு திதி கொடுக்குறேன். வாங்கடி ஐயா தேவனா ஐயா ஐயா இதெல்லாம் பண்றீங்க.
சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே எனக்கு அப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று தந்தையே உங்களிடம் பலமுறை எடுத்திருந்தேன். என்னுடைய வார்த்தையை கேட்காமல் எனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்கள் தந்தையே. அப்பா, இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்களா தந்தையே? அம்பி மிதித்து அருந்ததை பார்த்து அருந்தாடி வள வந்து அப்பா இந்த சபையில் அமர்ந்திருக்கானவரை சாட்சியாக வைத்து என் கழுத்தில் வாழை சூட்டி என்னுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூட்டி வைத்து அப்பா என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் இப்பொழுது இதை வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டாரின் தந்தையே. அப்பா, நீ பெற்றெடுத்த மகளை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை நீங்கள் செய்து வைத்தீர்களா? என்னை இப்பேற்பட்டவரை கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் திருமணத்தை வைத்தீர்கள் தந்தையே. என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அப்பா. அப்பா, அழாதுமா, அழாதுரா ராஜா, அழாதுமா. ஐயா, என்னையா நடக்குது? என்னையா நடக்குது? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என் மகன் நல்லவன் தான் ஐயா. அயல்நாடு சென்று இப்போதுதான் தாயக திரும்பினான் ஐயா. தாயகம் வந்ததும் இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. நாட்டை சுற்றி வளவர சென்றவள் மது போதையிலே நல்லவனாக மனம் திருத்த வேண்டும் என்று ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தான். அவன் மனம் தெரிந்து நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகளை நான் திருமணம் செய்து வைத்தேன் ஐயா. அந்த மடுபாவி இப்படி ஒரு செயலை செய்வான் என்று சட்டம் நான் எதிர்பார்க்கவில்லை ஐயா. எதை மன்னித்து விடுகிறேன். உன்னுடைய மகன் திறந்து வேண்டும், அவன் நல்லா வாழ வேண்டும் என்று எண்ணம் உனக்கு இருக்கிறது. பக்கத்துல நாயத்தை நீ எடுத்து சொல்லிட்டு என் பொண்ணு நடிச்சு பாருயா, பொண்ணு நடிச்சு பாருயா. பெண்ணா பிறக்கிறதையா பாவையா? முன்பிறகு என்ன பாவத்தை செய்தோம் அந்த பாவத்தாயா மறுபிரிவு பெண்ணா பிறந்து படுவார். பாடா படுத்துக்கையா. பிறந்த வீட்டுல சில காலம் சந்தோஷமா இருக்குதுங்க. ஒருத்தரை கைப்பிடிச்சு கொடுத்தாங்க பாவிங்க நல்லா வச்சிருந்தா பரவாயில்ல. குடிகாரனும் பூச்சி கல்லனும் சோம்பேறியும் கொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல குடிச்சிட்டு இருக்கிற கம்யூனிட்டிக்கு தான் மாட்டிக்கிட்டாயிரம் இருக்கும். என் பொண்ணு இது போல பண்ணிட்டாயா? உனக்கு எழுத்திருந்த பாரியா, உனக்கு தெரியும். அப்ப ஏப்பா வீணா ஆயிடும். உன்னுடைய வாழ்க்கை கட்டுப்பட ராஜா. அப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேம்மா. அந்த தாலையும் அந்த மாலையை கழட்டி அவர் கையில கொடுத்துட்டு வாமா என்னோட. அவர் கட்டின தாலையும் அவர் சுட்டிய மாலையும் கழித்து விட்டு உங்களுடைய நாட்டுக்கு நான் திருமண கோலத்தோடு வர வேண்டுமா தந்தையே? அப்பா, ஒரு பெண்ணுக்கு மறுமனைதான் அப்பா திருமணம் நடக்கும். மறுமுறை நடந்தால் அதற்கு மறுமணம் என்று எடுத்துரைப்பார்கள் தந்தையே. அப்பா, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் தந்தையே. அப்பா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோடு சேர்ந்து இதே நாட்டில் நான் வாழ்ந்து விடுகின்றேன் தந்தையே. நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் அப்பா. மனம் குடுத்து போச்சுமா. நீ சொல்ல வார்த்தை கேட்ட உடனே அப்பா மனசு குடுத்து போச்சுமா. அதுதான் பெரியவங்க சும்மா சொன்னாங்க, ஆண்டு அனுபவிச்சுங்கதாம்மா சொல்ல முடியும். பெற்ற மன பித்து பிள்ளை மன கல்வனை யார் சொன்னாங்க? இதுக்குதான் சொன்னாங்க. பொண்ணா இருந்தா கட்டுவ தாலி எப்போ அவன் கட்டுறானோ, அவன் நல்ல மனம் கெட்ட மனம் எப்படி அப்பா அவன் என்ன அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி அவன் கட்ட தாலி அவனுக்காகவே நான் அர்ப்பணித்தவரே. நான் தாய் வீடு வரமாட்டேன்னு சொல்லிட்டேப்பா. ஒரு பக்கம் பெருமையா இருக்குது, ஒரு பக்கம் சொல்லாலும் என்ன கொண்டுட்டு இப்ப நான் நடப்பினும் உயிர்தாமா ஊசல் அடங்கிது. இந்த வகையில பார்க்கப்படுதா காஞ்சி காமாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி தாயி, காசி விசாலாட்சி, மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி தாயி, மலையனூர் தாயி, நீங்கள்லாம்
மொத்தமா சேர்ந்து எனக்கு மகளா வந்து கொடுத்திருக்கிறீங்களப்பா. நீ ஒரு தங்க கலசம், மாடி தங்க கலசம், நீ ஒரு கோபுரம், நீ மாதர்குல மாணிக்கம், மாசு குன்றாத தங்கம், நீ பெண் குலத்தின் பொன்விளக்கம்மா, நீ தெய்வத்தின் வடிவம் தாயி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். ஏன் சொல்றது தெரியுமா? என் கணவர் வீட்டில் இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கிறோம். எங்க அப்பா தாலியும் மாலையும் கயிற்று கொடுன்னு சொல்லி தாய் வீட்டுக்கிட்டா தாய் வீட்டிலே என் வாழ்க்கை சரியில்லைன்னு உன் மனசு வேதனைப்படக்கூடாதுமா. பொண்ணா பிறந்த பொண்ணு மனவேதியோடு இந்த மண்ணில் படுக்க கூடாதுமா. அப்படி படுத்தா அந்த குடும்பம் வித்திக்கு வராதுமா, வித்திக்கு வராது. ஒரு கொடியா செல்வம் இருந்தாலும் ஒரு பெண்ணு சந்தோஷமா படுத்து தூங்கணும், சந்தோஷமா எழுதுக்கணும். மன வேதனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணு வேதனையா படுத்து எழுதுக்கும் பொழுது கோடி இருந்தாலும் தெரியுமா, கிடைச்சா போகும்பொழுது ஒரு கோடி தான்ப்பா. நீ நல்லா இருப்பா, நல்லா இருக்கு ஐயா. ஐயா தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா. உங்களுக்காக என் பொண்ணை படிகளை வாங்கிட்டு, ஆனா இப்போ நான் அப்ப இல்லையா, நீ மாமனார் இல்லை, என் மகனுக்கு தந்தை நீதான். என் மகன் போல் சொல்லிட்டான், அவளை கோழை இல்லை. ஆண்ட கொடுத்த உயிரை எதற்காகவும் பாதில புளிச்சிக்கிறவன் நான் கிடையாது. கடைசி வரையில் அந்த ஆண்டவன் என் உயிர் எடுக்கிற வரையிலும் போறேன், உலகமெல்லாம் போறேன். எங்கெந்த ஆலயம் இருக்கிறதோ, எந்தெந்த தெய்வம் எங்க இருக்கிறதோ அந்த தெய்வத்தெல்லாம் போய் விடுத்து வளர்க்கிறேன். என் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், கூட்டி கல்லலாம் இருக்கு, என் மருமகன் முத்தம நான் வரணும், என் மகளோடு சேர்ந்து வாழணும், பொழுது குட்டியோடு அவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அனைவரெல்லாம் போறீங்க ஐயா. ஐயா நீங்க பெற்றிருந்த மகனாக இருந்திருந்தால் ஒரு குடிகாரன கோயில் ஒரு கூத்துக்களுக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களா மாமா? யாரோ பெற்ற மகள் அவனுடைய வாழ்க்கை எப்படி அழிந்தாலும் உன்னுடைய மகன் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்படி என்னுடைய வாழ்க்கை அழித்து விட்டீர்களே மாமா. புண்ணில வேலை பாசாதம்மா. அம்மா, இப்படிப்பட்ட உத்தமைய மருமகளை அடைய போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். தொட்டு தாலி கட்டினதும் உடைய முகத்தை கூட பார்க்காத மனதில் சென்று விட்டான். உடைய தந்தை என்ன வார்த்தை கூறினார்? இந்த வாழ்க்கை சரிபட்டு வராது, கட்டிய தாலியை அறுத்தெறிந்துட்டு வா, நம்முடைய நாடு செல்லலாம் என்று கூறினாரே. அதுக்கு என்ன வார்த்தை கூறினாயம்மா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைத்தான், என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டதப்பா. பிறந்த வீட்டை விட ஒரு பெண்ணுக்கு புகுந்த விடுதா சொர்க்கம் என்று கூறினாயே மாலா. நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா பத்தனி. அப்பா இப்படி என்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து விட்டது மாமா. மாமா அழாதம்மா. படைத்தவன் பாவி படைத்து விட்டானே, படைத்தவன் பாவி படைத்து விட்டானே, வாழும் பிரம்மனா எழுதி விட்டானே. படைத்தவன் பாவி படைத்து விட்டானே, வாழும் பிரம்மனா எழுதி விட்டானே. எனக்கு யாரு துணையிருப்பாரு, எனக்கு யாரு துணையிருப்பாரு. பெண்ணாய் பிறந்தது தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்னை
நினைத்து மையலை வளர்த்து மன்னனை நினைத்து மாளிகை அமைத்து வள்ளலை நினைத்து மெய்களை வளர்த்து மைனனும் இல்லை மாளிகை இல்லை மைனனும் இல்லை மாளிகை இல்லை கண்ணீர் காலம் செல்ல வேறென்ன தன்னுயிர் பிரிவதை பார்க்கவரில்லை என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் உன்னை நான் மருமகளாக பார்க்கவில்லை அம்மா, என் மகளாகவன் தான் பார்க்கிறேன் அம்மா. உடைய நல்ல மனதுக்கு நேரமும் காலமும் வரும். என் மகன் மனத்திலிருந்து உன்னோடு சந்தோஷமாக வாழ்வாமா. ஒரே ஒரு வாக்கு எனக்கு தர வேண்டும் அம்மா. தவறான பாதையில் செல்கின்ற மகன் அவன் மனத்திலிருந்து நல்லவனாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும்மா. இது மட்டும் செய்தா போதும். இப்படி அழுது கொண்டிருந்தா நேரம் காலம் போவதே தெரியாது. அதோ பச்சை நதிக்கரை வரும். அங்கு சென்று உடைய மனம் ஆறுதலுக்காக சற்று நேரம் ஓய்வெடுத்து சீக்கிரம் வரமண்ட வந்துருமா. காத்திருப்பேன். சீக்கிரம் வந்துருமா, சீக்கிரம் வந்துருமா. பாலா பாலா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, அம்மா, இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருந்திருந்தால் நீ பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் நடந்திருக்குமா தாயே? அம்மா, முன்னுடைய வயிற்றில் நான் கருவாக தெரிந்திருக்கும் பொழுது இந்த பாவிட கலந்திருக்க கூடாதம்மா. அம்மா, அன்று உள் வயிறை பிடித்த எமையை என் வயிறை சேர்த்து பிடித்திருக்க கூடாத தாயே. அம்மா, இந்த பாழ உலகத்தில் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. அம்மா, 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்தேன் அம்மா. அன்றைக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே அம்மா. நீ எறும்பு அண்டாமே, நூத்து தும்பு தீராமே, தொப்புள் கொடி அறுத்தெடுத்தே அம்மா. கண்ணூரத்தம் பாராமே, கஞ்சி தண்ணி இல்லாமே, பாலத்தோரம் ஊற்றி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாதம்மா, பாசத்துக்கு முன்னாலே ஆள் காட்டி விரல பிடிச்சி அக்கண்ணாடி கொடுத்தேன். ஆள் காட்டில கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன். ஆள் காட்டி விரல பிடிச்சி அக்கண்ணாடி கொடுத்தேன். அன்னாட குழி கொடுத்தேன். கலவத்தி நடவெடுத்து காசத்தை தச்சு கொடுத்தேன். சிறிவாரி சேர்த்து வச்சு சிலத்தட்டு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேர காலம் அங்கமே பதறி
ஏனம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா உன்னப்பட வார்த்தை இல்லம்மா ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆறாரிரோ ஆரிரரிரோ ஆறாரோ ஆறாரிரோ நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். அத்தி வட்டி பத்தி வட்டி அங்க இங்க கடல் பட்டேன். அத்தனையும் நான் படிக்க பட்டதும் போதே மன்னா பாதியிலே உத்திரவிட்டேன். ஏனம்மா பட்டதும் போதே மன்னா பாதியிலே உத்திரவிட்டேன். படி கொடுத்து சுமந்த என்ன தொட வடக்க வச்சு விட்டேன். ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு விட்டேன். பாலூற்றி என்ன வளர்த்து அம்மா வாழூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூற்றி என்ன வளர்த்தே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாலூட்டம்மா. ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆறாரிரோ ஆரிரரிரோ ஆறாரோ ஆண்டவா, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டுமா இறைவா? அத்தான், உங்களோடு நான் எப்பொழுது சேர்ந்து வாழப் போகின்றேன்? உங்களுடைய முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகின்றேன் அத்தான்? ஆண்டவா இறைவா